மூன்றாவது பிரிவு திருச்சிற்றம்பலம். ஜீவகாரணமாகிய அடி ஜீவகாரணமாகிய ஆன்ம ஒழுக்கம் உண்டாவதற்கு உரிமை எது என்று அறிய வேண்டும். ஜீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிய கடவுள் இயற்கை உண்மை ஏகதேசங்களாகி கடவுள் அருட்சக்தியால் பூதகாரிய தெய்வங்களில் வருவிக்கப்பட்டபடியால் இந்த ஜீவர்கள் எல்லாம் ஒரு உரிமை இணைந்தவர்களே ஆகும். சகோதரர்கள் ஒருவருக்கு ஒரு ஆபத்தால் துக்கப்படுவதை கண்டபோதும் கேட்டபோதும் அறிந்தபோதும் அவர் தெய்வம் ஒரு சகோதர தெய்வம் என்று அறிந்த போதும் தெரிந்து கொண்ட மற்றொரு சகோதரருக்கு ஒழுக்கம் உண்டாவது தேவ உரிமையார் என்று அறிவது போல் ஒரு ஜீவன் ஒரு ஆபத்தால் துக்கப்படுவதை கண்டபோதும் கேட்டபோதும் அறிந்த போதும் அந்த ஜீவனை ஆன்ம இனம் என்று தெரிந்து கொண்ட மற்றொரு ஜீவனுக்கு ஒழுக்கம் உண்டாவது ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும். காலையிலேயே விளக்கின வரிகள் தான். சகோதரருக்குள்ள ஒருத்தரோட துன்பத்தை கண்டு நம்ம சகோதரனாச்சே அப்படின்னு ஓடி சென்று நம்ம உதவுவது போல இந்த பூமியிலேயே பிறந்து பிறந்து பல வகை ஆன்மாக்களால் தேகங்களை பெற்ற ஆன்மாக்கள் நாம் என்பதால் பழைய ஆன்ம உரிமை ஒன்றே போதும். ஏன் ஒரு ஆன்மா துன்பப்படும் போது இன்னொரு ஆன்மாக்கு உருக்கம் வர வேண்டும் என்பதற்கான காரணமாக அமையும். ஜீவர்கள் துக்கப்படுவதை கண்டபோதும் சிலர் ஜீவகாரணம் இல்லாமல் கடின சித்தர்களாய் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு ஆன்ம உரிமை இல்லாமல் போவது ஏன் என்று அறிய வேண்டும். துக்கப்படுகின்ற ஜீவனை தமது ஆன்மா இனம் என்றும் துக்கப்படுகின்றார்கள் என்றும் துக்கப்படுவார்கள் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞானதாசத்தால் மிகவும் ஒளிமொழிந்தபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலான உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிதம் இல்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறிய கூடாமை ஆயிற்று. அதனால் ஆன்ம உரிமை இருக்கும் ஜீவகாரணம் இல்லாமல் இருந்தது என்று அறிய வேண்டும். அப்ப கண்ணில் கேட்ராக்ட் வந்தது. நீர்ம நிலையில் இருக்கும் ஒரு பொருள் இப்போ ஒரு முட்டையை உஷ்ணம் கொடுத்தா என்ன ஆகிடுது? தண்ணி நீர்ம நிலையில் இருக்கிற அந்த முட்டையின் பகுதிகள் ஆம்லெட் கெட்டித்தன்மை அடைஞ்சிடும். புரதச்சத்து நீர்ம நிலையில் இருக்கிறது கெட்டியாகிடும். இதே தான் கண்ணில் உள்ள லென்ஸு ஆகிடும். நீர்ம நிலையில் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் மாதிரி இருக்க புரத பொருள் உஷ்ணம் வயிற்றிலிருந்து உஷ்ணம் அதிகரித்து கெட்ட உஷ்ணம் அஜீரணத்தினால் வந்த கல்லீரல் மண்ணீரல் உஷ்ணங்களால் இரண்டு கண்களும் பாதிக்கப்படும் போது இடகலை பிங்களை இரண்டும் பாதிக்கும் போது அப்போ மலஜல கழிவுகள் அசுத்தங்கள் அதிகம் தங்கும்போது ரெண்டு கண்களில் உள்ள அந்த நீர்ம நிலை லென்ஸுகள் காணப்படும் புரத பொருள் திடப்பொருளாக மாறிவிடுகிறது. வாறு மாறிய திடப்பொருள் ஒளி ஊடுருவ முடியாத நிலையை அடைகிறது. இதையே காசம் என்கிறார்கள், கேட்ராக்ட். இந்த மாதிரியான கண்ணு அஞ்ஞானம் இந்த மாதிரி ஆன்ம அறிவுன்ற ஒரு கண்ணு இருக்கு உருவமற்ற அந்த கண்ணு காசம் முடிச்ச கண்ணாயிடுச்சு. என்ன காசம்னா அஞ்ஞான காசம். இதில் வர்ற காசத்துக்கு கேட்ராக்ட் இங்கிலீஷில் பேர், தமிழில் காசம்னு சொல்லுவாங்க. காசம் முடிச்ச கண்ணு தெரியாது, மங்களாக தெரியும். அந்த மாதிரி ஆன்ம அறிவு என்னும் கண் அஞ்ஞானம் என்னும் காசம் பிடித்து அதுக்கு விளக்கம் வராமல் போய் பிறரின் துன்பத்தை கண்ட போதும் துக்கப்படுகிறார் கேட்கும் போதும் அறிந்த போதும் வேடிக்கை பார்க்கும். உருக்கமே வரமாட்டேன், உருகவே இல்லை. எத்தையோ துன்பத்தை கண்ட கடின சித்தராக கல்லாகி போன நெஞ்சம். ஏன் இப்படி ஆயிடுச்சு? அஞ்ஞானம். அதை தவிப்பே புரியுது, தனக்கு வந்தால் புரியும். அதுக்காக தான் கடவுள் அவங்களுக்கும் வரவழைச்சி காட்டுவார். அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பார்க்கும்போது புரியும், வந்தத்தான் புரியும். அதே விட்டுருங்க. உங்களுக்கு உருக்கம் வருதா இல்லையான்றது தான் இந்த பேச்சு. நீங்கள் உருகுறீங்களா இல்லை எனக்கு என்னன்னு போகிறீங்களா? அங்கே தான் இங்கே. அதுக்கு என்ன பண்ணுறது? அவன் அஞ்ஞானத்தை தான் இருப்பான். அதனால தான் துக்கமே பொய். துக்கப்படுறான்றதே பொய் தானே. நம்மளும் எல்லா துக்கத்துக்கும் அப்படி தானே வெளியே வந்துருப்போம். பல பேர் நமக்கு அறிவு சொல்லியிருப்பாங்க, பல நாள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் தான் நம்ம அதுலேருந்து விடுபட ரெடியாகும்.
கடவுள் துக்கத்தை அனுபவிச்சு எல்லாரோட துக்கப்படும் போது கடவுள் பல பேரை தூது அனுப்பிட்டே தான் இருப்பார். பல பேர் கை பிடிச்சி தூக்கி விட வருவாங்க. எல்லார் கையும் உதறிட்டு யார் சொல்லியும் கேளாமல் வாழ்வோனே அஞ்ஞானத்தில் இருக்கிற இதை வாய்ப்பாக பயன்படுத்தி நமது ஆன்ம உருக்கத்தை கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு உயர்நிலை. ஆன்ம அறிவு விளங்கியவனுக்கு தடுக்க முடியாது. ஆக்சுவலாக இந்த அறிவுக்கண் திறந்துட்டு இந்த அறிவு மூலம் வாழும் ஒருவனால் பிறரின் துன்பத்தை சகிக்க இயலாது என்பதே உண்மை. அதனால் ஆன்ம உருக்கம் என்பது தடுக்கப்படக்கூடிய ஒன்றே அல்ல. இயல்பாகவே தவிப்பும் துடிப்பும் வந்து அதை எப்படியாவது போக்கிவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுவது செவத்தில் போய் முட்டிக்கிற வேலை தான். அதையும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். விடாது செய்வோம், ஏன்னே தெரியாது. அதுதான் திருவாசகத்தில் கடைசி பாட்டில் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் சாரும் வண்ணம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனக்கு அருளியவார் ஆர்பெருவார் அச்சோவே. இந்த மாதிரி உருகி உருகி என்ன ஆச்சுன்னா என்னுடைய சித்த மலத்தை அறுத்துட்ட. அவனுக்கு முக்தி வர்றதை பற்றிலாம் அவனுக்கு எப்படி வரும்? அவன் தான் முட்டாளாச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், எப்படியாவது இவனையும் எழுத்துன்னு போயிடலான்னு நானும் பாடுபட்டு பார்த்தேன். கடைசியில் என்ன ஆச்சு, என்ன நீ சிவமாக்கிட்டேன். சித்தமலம் அறிவித்தால் ஒருவன் சிவனாகும். அந்த கடைசியாக இருக்கிற ஆணவ மலம் சித்தமலம் எனப்படுகிறது. அந்த விஞ்ஞான கலராக அவன் மாறி அந்த சித்தமலம் அறுக்கப்படும் போது அவன் சிவநிலை அடைகிறான். எங்கும் தாமாகும் உணர்ச்சியை பெறுகிறான். சித்தமலம் அவருக்குரியது அறுத்து அது சிவன் அறுத்துட்டார். தடுத்தோடனே தான் நம்ம வந்து எல்லாம் நான் தான்ற உணர்ச்சிக்கு வரும். எங்கும் நாம் இருக்கிற மாதிரி எங்கும் தாமாகி அதுதான் உங்களை நீ வேற நான் வேற வேறுபடுத்தி காட்டுறது. அது நம்ம விட்டு நீங்கிடுச்சுன்னா அந்த மலம் போயிடுச்சுன்னா எல்லாமே நான்ற ஒரு எண்ணம் அது வரும், ஒரு உணர்வு நிலை வரும். அப்போ வேறுபாடே தெரியாது. அதாவது சிவனோட அறிவு வரணும்னா நம்ம சிவனானால் தான் தெரியும். அது வரைக்கும் சிவனை புரிஞ்சிக்கவே முடியாது. கண்டுபிடி திட்டுவோம், அது பண்ணுவோம். அவர் அதெல்லாம் கூட சகிச்சு அது பாவம் அப்படின்னு விட்டுருவார். ஒரு குழந்தை எச்சத்து போனா என்ன, எட்டி உதைத்தா என்ன, தாய் ஏதாவது கோச்சிக்குவாளா? எத்தனை அடிக்கும், மூஞ்சிலாம் அடிக்கும், சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்து மேலே துப்பும், மலம் கழிச்சுடுவோம். அதுக்காக திட்டுவாளா? அதுக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி நாம் எது செய்தாலும் இறைவனுக்கு ஒரு குழந்தையாக பாவித்து அதை ஏற்றுக்கொள்வாரே ஒழிய நம் மீது வெறுப்புணர்ச்சியோ காழ்ப்புணர்ச்சியோ அதுக்காக என்ன சிவன் நான் கடா வெட்டில் அதனால் எனக்கு இந்த மாதிரி துக்கம் வந்துச்சுன்னா சொல்கிறாங்க. பாவம், சிவன்னா என்னன்னே தெரில. அதோட விளைவு தான் அதெல்லாம். சரி, ஆன்ம அறிவு அஞ்ஞான ஆகாசத்தில் மழுங்கி இருக்கும் காலத்தில் இந்த மாதிரி துக்கம்லாம் என்னன்னு புரியாது. இப்படிலாம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மனம் வந்து இந்த காசமடைஞ்ச கண்ணாடி போட்டால் மட்டும் தெரிஞ்சிருமா? அவங்க மனசுக்கும் எந்த தவிப்பும் இருக்காது. அப்படியா அப்படின்னு மரக்கட்ட மாதிரி இருக்கும். காசம் பிடிச்ச கண்ணுக்கு போட்ட கண்ணாடி மாதிரி இருக்கும் அவங்க மனம். சரி, அதனால தான் ஆன்மாவும் ஒன்று அப்படின்ற உரிமை இருக்கு, சகோதர உரிமை இருக்கு. எப்படி ஒரு வீட்டில் பிறந்த சகோதரர்கள் ஒரு உரிமை இருக்கோ அது மாதிரி ஓரினம் என்னும் உரிமையால் ஒரு உருக்கம் வருமா. அது இவங்க ஆன்ம நிலைக்கு செல்லாததால் வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இவங்களுக்கு ஆன்ம உருக்கமே வராது. நீ காலையில் வரலன்றதால இது காலையில் போச்சுன்னு திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, படி. ஆனால் இந்த ஆன்ம உருக்கம் இந்த ஜீவகாரணத்திற்கு ஆற்றல் எவ்விடத்தில் உண்டாகும்? உருக்கம் வருது, இதனால் எப்படி ஆற்றல் பெருகுன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்று அறிய வேண்டும். பசி, பிணி, கொலை முதலிய தடைகளில் எந்த தடை பற்றி ஜீவகாரணம் தோன்றியதோ அந்த தடையை நிவர்த்தி செய்கின்ற இடத்தினால் ஜீவகாரணத்திற்கு ஆற்றல் இருந்தது என்று அறிய வேண்டும். எந்த தடையினால் ஏற்பட்டதோ அந்த தடை நீங்கும் பட்சத்தில் ஆற்றல் நீங்குவதும். இதனால் ஜீவர்களுக்கு பசி, கொலை, பிணி முதலியவற்றாக துன்பங்களெல்லாம் மனம்
கண் முதலை கரணேந்திரிய அனுபவங்களே அல்லது ஆன்ம அனுபவங்கள் அல்ல. ஆகவே ஜீவகாரம் என்றால் விசேஷ பிரயோஜனம் இல்லையே என்பதற்கு உத்தரம் யாது என்று அறிய வேண்டும். இந்த தெய்வத்தில் ஆன்மாவும் அறிவுக்கு அருகே இருக்கிற கடவுள் விளக்கம் தவிர கரண இந்திரியங்களுடைய மற்ற தத்துவங்கள் எல்லாம் மூலமாகிய கருவிகளை அழைத்து அறிவாகிய ஆன்மாக்கள் அல்ல. ஆகவே சுகதுக்கங்களை அறிவாகிய ஆன்மாக்கள் அனுபவிக்குமே அல்லது மூலமாகிய தத்துவங்கள் அனுபவிக்க அறியா. மனமுதலான கரணங்களும் கண் முதலான இந்திரியங்களும் ஜீவன் வாழ்க்கைக்கு கடவுளர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட சிறிய வீட்டின் கருவிகளாகும். இன்ப துன்பங்களை வீட்டில் இருக்கின்றவன் அனுபவிப்பான் அல்லது வீட்டின் கருவிகளாகிய மண், கல், மரம், கால், தீ, நீர் முதலியவைகளால் அனுபவிக்க அறிய மாட்டான். அன்றியும் வாசத்தினால் பரிவர்த்தப்பட்டு உபநயனங்களாகிய கண்ணாடியால் பார்க்கின்ற கண்கள் இன்ப விஷயங்களை கண்டபோது கண்கள் வீசுவதில்லை அல்லது கண்ணாடி வீசுகிறது. உபநயனங்களாக இருக்கிற மனம் முதலிய கருவிகள் சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியாது என்று அறிய வேண்டும். புரியுதாது சொல்லவா? இது அப்புறமா உள்ளே இருக்கிறது அடிச்சு முடி. இந்த தேகம் வந்து எப்படி இந்த வீடு இப்போ இதை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? டாக்டரோட வீடுன்னு சொல்லுவாங்க. டாக்டரோட வீடுன்னு சொல்லுவாங்க. கல் மண்ணாலான ஒரு கட்டடம். இப்போ இன்றைக்கி விசேஷன்றதை காட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன், வெளியிலலாம் சீரியல் செட்டு பல்பு எல்லாம் போட்டு இந்த வீட்டை பார்த்தோடனே இந்த வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம், ஒரு சந்தோஷம் இருக்குன்னு, சந்தோஷம், ஒரு ஆனந்தம் இருக்குன்னு இது மாதிரி ஒரு துக்கம் இருக்குன்னா வெளியில பந்தல் போட்டிருப்போம். வீடே துக்கத்தையும் இது பிரதிபலிக்கும், வெளியில வாசல் இன்பத்தையும் பிரதிபலிக்கும், துன்பத்தையும் பிரதிபலிக்கும். இருக்கவங்களோட சந்தோஷமும் துக்கமும் வீடு பிரதிபலிக்கும். இதே தான் இந்த ஆன்மா குடியிருக்கும் கிரகமே இந்த வீடு. அப்போ இந்த கண்களில் கண்ணீர் வர்றது, மனம் துக்கிக்கிறது, இதெல்லாம் ஆன்மாவில் ஏற்படுற மாற்றங்களை பிரதிபலிக்கிற ஒரு விஷயம். இது சடம், பிணம். இது போனவுடனே இது கீழே விழுந்துடும், இது வந்தோடனே இது உயிர் பெற்றுடும். இதுதான் இதோட இயல்பு. பரிபூர்ணமாக உணர்ந்தவங்க தான் செத்தாரை எழுப்பி வைக்க வல்லவர். சரியா? அப்போது இந்த ஆன்மா தான் வீட்டின் தலைவன். வீட்டின் தலைவனின் உணர்ச்சியை வீடு பிரதிபலிக்கிறது. இந்த வீட்டுக்கு தனியான உணர்ச்சிகள் கிடையாது. தலைவனின் எண்ணங்களை இது பிரதிபலித்து காட்டுகிறது. இப்போ கண் அழுவுறது, மனம் துடிக்குது, பதட்டம் எல்லாம் எங்கே இருக்குது? எல்லா உருக்கமும் ஆன்மாவோடது இங்கே வெளிப்பட்டு தெரியும். அதை அறிந்து அதற்கொப்ப செயல்பட வேண்டும். எனவே கடின சித்தத்தோடு இருக்கிறவனுக்கு மனம் துடிக்காது, கண்ணில் தண்ணி வர எதுவுமே இருக்காது. அப்படியா அப்படிங்க. இதே அருள் தன்மை உள்ளவனுக்கு அங்கமெல்லாம் அது பிரதிபலித்து காட்டும். அவன் ஆன்ம உருக்கத்தை அது காட்டுகிறது. துன்ப விஷயங்களை கண்டபோது கண்கள் நீர் சொரிகிறது. இதே மாதிரி சாதா கண்ணாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணு தான் கண்ணீர் வரும். கண்ணாடி விடுமா? கண்ணாடியிலேருந்து எப்படி கண்ணீர் வரும்? அது ஒரு பொருள் அல்லவா? இதே தான் தேகம் என்பது பிணம், சடம். அதில் வர்ற தண்ணி, கண்ணில் இருக்க தண்ணி வந்து இது இதோடது இல்லை, இந்த ஆன்மாவோடது, வீட்டின் தலைவனோடது. இங்கே உருகிட்டு இருக்கு, இதில் தெரியுது. எனவே இதில் வர்ற எல்லா மாற்றங்களும் ஆன்மாவினுடையதாகவே கருத வேண்டும். வீட்டின் தலைவனுடையதை இந்த வீடு பிரதிபலித்து காட்டுகிறது. ஜீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் வேண்டுகிறது, துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கிறது என்றால் சுகதுக்கங்களை அம்மனம் அனுபவிப்பதாக அறியப்படாதோ என்பதற்கு உத்தரம் யாது என்று அறிய வேண்டி வலிந்து வீட்டினுள் இருக்கின்ற வீட்டு தலைவனுடைய தேக விளக்கமும் தேக சோர்வும் அந்த வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் கண்களின் முயற்சியும் சோர்வும் அக்கண்களில் இருக்க உபநயங்களை பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் சுகதுக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சியும் தளர்ச்சியும் மனம், கண் முதலிய கரணேந்திரியங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகிறது. வீட்டினுள் தலைவனோட உணர்ச்சியை வீடு பிரதிபலிக்கிறது என்றாங்க. கல் மண்ணாலான கட்டடம். அதே மாதிரி இப்போ என்ன கேட்குறாங்க? சுக துக்கம், மனம் தானே மகிழுது, மனம் தானே சோர்வடையுது. இது எப்படி ஆன்மாவுக்கு உருக்கத்தை தரும் அப்படின்னா, இது சடதேகம்.
இப்போ மனம் வந்து எதை பற்றியது? தேகத்துக்குரியது தான் மனம். மனம், புத்தி, சித்தம் எல்லாம் தேகத்துக்குரியது, ஆன்மாவுக்குரியதல்ல. ஆன்ம தத்துவங்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வராது. ஆன்ம தத்துவத்தில் இதெல்லாம் தேகத்தோட தத்துவங்களில் தான் வரும். இந்த மனமே தேகத்தோட தத்துவம் என்னும்போது இது எப்படி சுகம் அளிக்க முடியும்? இது எப்படி துக்கப்பட முடியும்? அப்போ இதெல்லாம் இதோடது இல்லை, இதோடது. இது பிரதிபலித்து காட்டுது. சுக துக்கம் என்பது ஆன்மாவின் அனுபவங்களை அல்லது தேகத்தின் அனுபவங்கள் அல்ல. இது வந்து வேதாந்தத்துக்கும் சுத்த சன்மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். சுக துக்கங்களை அனுபவிப்பது மனம்.